அது நாளிலும் லூக்கா 10 5, 6, 7, 8 வசனத்தை கொண்டு தலைப்பு சமாதான பாத்திரன் அங்கு இருந்தால். இந்த தலைப்பு கொண்டு லூக்கா 10 6, 7, 8 வசனம் கொண்டு மறைத்து பேசும்படியாக ஆவியானவரே பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, லூக்கா 10 அதிகாரம் 5, 6, 7, 8 வசனத்தை பார்க்கும்போது வீட்டில் பிரவேசிக்கிற போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாக சொல்கிற வீட்டில் ஒரு ஊழியக்காரர் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டுக்கு மட்டும் இல்லை, குடும்பத்தில் ஒருக்கும் தேவ சமாதான நதி இறங்க முடியும். ஊழியக்காரர் அங்கே போகும்போது ஊழியக்காரர் மூலம் அவர் சமாதானத்தான் நிரப்பப்பட்டு சமாதான பிறகு அங்கே போகணும். அந்த வீட்டுக்கு போய் வந்த உடனே அந்த வீட்டு பிரவேசிக்கும் போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாக சொல்லுங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். முதலாவது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்னைக்கு உலகம் 7 கட்டத்தில் ஒரு வீட்டை பார்ப்பது சமாதானம் உள்ள வீடுகளை பார்க்க முடியாது. ஏன்னா அந்த சமாதானத்தை குலைக்கிறது 7 கட்டத்தில் உள்ள சாத்தான். அந்த குடும்பத்தில் கணவனுக்குள்ள சமாதானத்தை குலைத்திருப்பான். இல்லாவிட்டால் அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் மூலம் சமாதானத்தை குலைத்திருப்பான். இல்லாவிட்டால் அந்த குடும்பம் உறவினர் மூலம் சமாதானத்தை குலைப்பான். ஏன்னா அந்த குடும்பத்தில் ஊழியக்காரர்களும் சமாதானத்தை குலைத்திருப்பான். இப்போ வீட்டுக்கு வீடு ஏனென்றால் சமாதானத்தை குறைக்கிற பார்க்க முடிகிறது. 51 அதிசய பராக்காட்சி வீட்டில் போனால் அதிகாலை ஜெபம் காலை 5:10 வர, சனிக்கிழமை வாசம் 10:30 2 வர வரக்கூடிய ஆத்மாக்களை பார்க்கும்போது எனக்கு சமாதானம் இல்லை, என் கணவரால் எனக்கு சமாதானம் இல்லை, என் மனைவினால் சமாதானம் இல்லை, என் மகளால் சமாதானம் இல்லை, என் மகனால் சமாதானம் இல்லை, என் தொழிலினால் சமாதானம் இல்லை, பிள்ளைகளை படிப்பினால் சமாதானம் இல்லை, வியாதியினால் சமாதானம் இல்லை, நான் சந்தோஷத்தை பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டேன் என்று சொல்லுகிற கேள்வியான வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். போகும்போது ஊழியக்காரங்கள் அந்த வீட்டுக்கு கால் எடுத்து வைக்கும்போது ஊழியக்காரங்கள் சமாதானத்தால் விரும்பி சமாதான பெறவே அந்த வீட்டுக்கு அழைத்துட்டு போகணும். அழைத்து போகும்போது தான் அந்த வீட்டுக்கு போகும்போது இந்த வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்லுங்கள். சொல்லும்போது என்று அந்த வீட்டில் சமாதானத்தை இழந்து இருக்கக்கூடிய தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தகுதியாக இருக்கலாம், ஆண்டவரே மகளாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம். சமாதானத்தை சாத்தான் குலைத்து இருப்பான். என்னாமல் சமாதானத்தை குலைக்கிறவன் நாம் 7 கண்டத்திலும் அவன் சுற்றி வருகிறான் என்பதை அறியும். சமாதானத்தை குலைக்காத ஒரே தேவன் நம்முடைய இயேசு உயிர்த்தெழுந்த இல்லாமல் அவரே சோதித்தான். ஆனால் அவர் எப்படி ஜெயித்தார்னா, என்ற கல்வாரி சிலுவையிலே சாத்தான் தலை நசுக்கி சிலுவையிலே மீட்பை கொடுத்தார். அப்போ அவருக்கே என்றால் ஒரு சோதனை நெருக்கம் கொடுத்து அவர் வசத்தை கொண்டு ஜெயித்தார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாழ்ந்து கொண்டு ஒரு பார்த்து பிழைப்பாண்டு அழிக்க சொன்னார். சாத்தான் தோத்து போயிட்டான். அப்போ என்றால் உங்களுக்கும் அவன் சமாதானத்தை குறைவை கொண்டு வருவான். அதுக்கு அவன் சில சூழ்ச்சிகளை கொண்டு வருவான். உறவினர்கள் சூழ்ச்சிகள், உங்கள் குடும்பத்துக்கு சூழ்ச்சியோ சில ஊழியக்காரர்களை சூழ்ச்சியை கொண்டு வந்து சமாதானத்தை கழிப்பான். அந்த சபைக்கு போகாத, இந்த சபைக்கு போகாத, அந்த ஜெபத்துக்கு போகாத, இந்த ஜெபத்துக்கு போகாத, அங்கே காணிக்க கொடுக்காத, இதெல்லாம் எங்களுக்கு கொண்டு கொடுங்கன்னே சொல்லக்கூடியது உலகம் முதல் நான் பார்க்கிறேன். அதெல்லாம் சமாதானத்தை குறைக. ஏன்னா ஊழியத்தின் தேவை எப்படின்னு சொன்னால் கர்த்தர் கொடுக்க முடியும். முழங்கால் போட்டு நீ ஜெபம் பண்ணி போது
உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அங்கே வசப்பாகுது சமாதானம் அங்கே இருந்தால் நீங்கள் கூறிய சமாதானம் அவரது தங்கும். இல்லாது இருந்தால் அது உங்களுக்கு திரும்பி வருமா? அந்த விட சமாதானத்துக்கு பார்த்த காரணம் இருந்தால் சமாதானம் விட தங்கும். சமாதானம் பார்த்து இல்லைட்டா திரும்பி வரும். அதுக்கு இந்த அப்படி ஒரு வீட்டை கொடுத்து ஆவியான சொல்கிறார். சமாதானம் இருந்தால் தான் ஊழியக்காரர் சொல்லக்கூடிய சமாதானம் தங்கும், இல்லைன்னா திரும்பி ஊழியக்காட்ட வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வீட்டிலே தங்கி இருந்து அவர் கொடுக்கிறவைகளை புசித்து குடிங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திராய் இருக்கிறான், வீட்டுக்கு விட்டு போகாதுங்க என்று சொல்றார். இந்த காலத்தில் அநேக ஊழியக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியுமா? வீட்டுக்கே போகிறாங்க, அழைப்பு இல்லாமலே போகிறாங்க. ஆனால் போய் சொல்லி போகிற தப்பல்ல, அழைப்பு இல்லாமலே போகிறாங்க. ஆவியான சொல்றா, நீர் உங்களை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர், அழைத்து போஷிக்க மாட்டாரா, ஆசிரிக்க மாட்டாரா, உங்கள் தெய்வ சந்திக்க மாட்டாரா, இல்லை கொடுக்க மாட்டாரா என்றால் உங்களுக்கு கொடுத்து நீதி வைக்க செய்ய மாட்டாரா? அதனால் வீட்டுக்கு வீடு மனிதனுடைய கையை எடுத்து பார்த்து போகாதுங்க. முழங்கால் செய்யும் போது அவர் 5 அப்பங்களையும் 5 போஷித்த தெய்வம் என்ன தேவை என்பதை நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னே அவர் அறிந்திருக்கிறார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக கொடுப்பார். நீங்கள் சமாதான பார்த்தா இருந்தால் ஏன்றால் ஊழியக்காரர் சொல்லித்தான் தங்கும், இல்லைன்னா திரும்பி ஊழியக்கார. அப்போ எப்போது ஒரு வீடு சமாதான பாத்திரக்காரங்களாக இருக்கணும். சமாதானத்துக்கு ஏதான காரியங்கள் இருந்தால் அங்கே யார் இருக்கா? சமாதானம் கொல்லிக்கிற உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போர்க்க சொன்னாரே, அந்த சமாதானம் இருக்கணும். இல்லைன்னா அங்கே யாருப்பா? உலகத்தை இருந்து சமாதானத்தை குலைப்பா. அப்படி இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் வைக்கிறவர்களை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள புண்ணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் சமயமாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். எந்த வீட்டில் நீங்கள் பிரவேசித்தாலும் நீங்கள் உலகம் முழுதும் பல வியாதிகளாலே வருத்தப்பட்டவர்களை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த வீட்டில் உள்ள பின்னியாளிகளை சுகமாக்க வேண்டும், அந்த வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், தர்சனத்தை பெற்றுக்கொண்டு இயேசு நாமத்தில் அது குஷ்டரோகியாக இருந்தாலும் பெரும்பாடாக இருந்தாலும் இல்லாவிட்டால் கொரோனாவாக இருந்தாலும் இல்லாவிட்டால் செய்வினக்கரியாக இருந்தாலும் மஞ்சக்கமல நோயாக இருந்தாலும் அம்மவியாக இருந்தாலும் இதில் உலகத்தில் உள்ள அல்ல எண்ணப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் அவர்னாலே ஜபிக்கும் போது அந்த வியாதி கண்டு போகும். அந்த பிணியாளிகள் சுகமாக்கப்பட வேண்டும். அதைத்தான் ஆவியான தெளிவாக சொல்லுகிறார். வீட்டு பிரவேசிக்கும் போது சமாதானம், அது சமாதானம் இருந்தாங்க, சமாதானம் நிறைவேறும். சமாதானம் இல்லைன்னா என்ன செய்யும்? அது திரும்பி வந்துவிடும். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சமாதானம் பார்த்து அங்கே இருந்தால் பூர்ண சமாதானம் அவங்க தங்கும். இல்லாது இருந்தால் அது உங்களுக்கு திரும்பி வரும். அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கி இருந்து கொடுக்கிறவர்களை புசித்து கொடுங்கள். வேலையாள் தான் கூலிக்கு பார்த்தா இருக்கிறான், வீட்டுக்கு விட்டு போகாதுங்கள் என்று ஏசப்பா சொல்லிக்கிறார். இந்த நாட்களுக்குள்ள வீட்டுக்கு அழைப்பில்லாமலே போகிறாங்க. ஏன்னு சொன்னால் அது ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். இதனால் சொல்லவங்க சொல்கிறாங்க, சில விசுவாச குடும்பங்கள் நான் கூப்பிடல, இந்த ஊழியக்காரர் வந்து என்றால் இடரலாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவதை பரவலாக நான் கேள்விப்படுகிறேன். அப்படி வீட்டுக்கு விட்டு போகக்கூடாது. அந்த வீட்டுக்கு போகிறத முழங்கால் பட்டு எந்த தேவையாக இருந்தாலும் அவருடைய நாமத்தில் கேளுங்கள், அது கொடுப்பார் என்பது. இப்போது நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். 7 அடுத்து நிற்ப ஜெபிக்கிறது. ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய அதே ஊழியக்காரருக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தவங்க ஐயா. விக்கிரகங்கள்லாம் உலகத்திலிருந்து வெளியே போகுது. உலகத்தில் இருக்க விக்கிரகங்கள்லாம்
உலகத்தை வெளியே போகுது. 2 மாதத்தில் உலகத்தில் என்ன நடக்க போகுதுன்னு யாரும் அறியல. ஒரு பாம்பு சென்னையில் இருந்ததை நான் அடித்து கொண்டு விட்டேன். ஒரு கூறு மீன்கள் இந்த ஆலயத்து வராதபடி ஒரு ஊழியக்காரரை தடை பண்ணிக்கிட்டு இருந்தால் கொஞ்ச நாள் அவரையும் சந்தித்து விட்டேன். பெரிய கல்லறையில் அவர் போய்விட்டார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆவி வந்து இந்த ஊழியத்துக்கு வரும் அழிந்து போயிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை தென்னில் ஒரு பகுதி கஷ்டம். இதை பார்ப்பீங்க. எந்தெந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவையோ கொடுப்பேன். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. 4 மாதத்துக்குள்ள உலகத்தில் பல மாற்றங்களை பார்ப்பீர்கள் கற்றுக்கிறார். எந்தெந்த விக்கிரகம் உலகம் முழுக்க அது கடந்து போயிட்டு 2 தூதர்கள் போய் உலகத்தில் உள்ள எல்லா விக்கிரத்தையும் எடுத்து போட்டுட்டாங்க. இனி உலகத்தில் விக்கிரம் வராது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரு வலது கால் செயல்படாமல் இருக்கு, இப்போதே இந்த வலது கால் செயல்பட்டு ஒரு வயிற்றுக்குள்ள கிருமி இருக்கனால வயிற்று வலி இருக்குது, அது இப்போதே கடந்து போயிரு. ஒரு மருத்துவத்தை போய் ஒரு ஆலோசனை கேட்டிருக்கிறாங்க. அந்த ஆலோசனையால் ஒரு குடும்பம் கலங்கி இருக்கிறாங்க. அந்த ஆலோசனை நம்பாதுங்க. தேவன் சொல்கிறாலும் வயிற்று ஒரு கஷ்டம் வராது, நீ பயப்படாத, உன்னை பலப்படுத்தும் சாக 8 நாளுக்குள்ள வயிற்றுக்கு இருக்கக்கூடிய பலவீனம் போயிடும். எந்த வருஷம் போய் அடுத்த வருஷம் என்ன நடக்குது யாருக்கு தெரியும்? இந்த வருஷத்தில் ஒரு துக்கம் உலகத்தை இருக்கு பார்ப்பீங்க. கர்த்தர் சொன்னது நிறைவேறும். ஒவ்வொரு நாளும் தேவன் உதவி செய்து ஆசீர்வதிக்கிறார். கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், திகில் அடைய வேண்டாம். மனவேதனையோடு இருக்கிறவர்களே நீங்கள் மனவேதனை வேண்டாம். சரி உறுப்பு செயலற்று போயிட்டு நினைக்காதீங்க. யாருக்கு சரி உறுப்பு செயலற்று பண்ணாலும் பசுத்தாவியான செயல்படுத்துவார். எந்த கஷ்டமும் வராது. உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். 6 மாதத்துக்குள்ள உலகத்தில் பெரிய மாற்றம் வரும். இப்போதே நான் மாற்றத்தை கட்டளிட்டேன். எந்த விக்கிரம் உலகத்தில் இருந்ததோ அது கடந்து போயிட்டு என்பதை ஆவியான சொல்கிறார். ஊரபக்கரபா சங்கரபாடி கரவசியா, ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாக்கிறேன், உங்களை தாங்குகிறேன், உங்களை சுமக்கிறேன், ஏந்துகிறேன். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண்பாது. பூ பூத்து காய் காய்த்து கனியை கொடுப்பேன். அதிசய பறக்காத ஊழியம், அற்புத ஊழியம், ஆச்சரியம் யார் வந்தாலும் அந்த விடை கொடுக்கிறார். அந்த மோசோடு முகம் பேசிய தேவன் அது முகமுகம் பேசுவார். அதில் தீர்க்க பேசுவார். அவருடைய நாம அதிசயம் அற்புதம். 1 மாதத்தில் இந்த ஊழியம் உலகம் முழுவதும் பெயரும். இதை கண்டு எல்லாம் ஆச்சரியப்படுகிறார். சிங்கத்தின் வாயிலிருந்து தானே ரட்சித்தது போல இது ரட்சிப்பின் ஊழியமாக மாறிவிட்டது. இது உண்மை, சத்தியம். கர்த்தருடைய நாமம் வாங்கப்படும். நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், திகில் அடைய வேண்டாம். அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். ஒரு குறையும் இருக்காது. நிறைவாயிருப்பீங்க. எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு ஊட்டிக்கிட்டே இருக்கேன். அநேக குடும்பங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது சமாதான பார்த்தற்கான இருந்தால் சமாதானம் தங்கும். சமாதானம் இல்லாட்டால் அது திரும்பி வரும். அது ஒரு சமாதானம் இல்லாமல் இந்த அதுக்கு தேவ சமாதானம் இருப்பால் ஒரு கூட்ட ஜனங்கள் மத்தியில் இந்த ஊழியத்தை மிகவும் ஆண்டவர் இந்த ஊழியத்தை மிகவும் ஆசிரித்தார். 7 கண்டத்தை இந்த ஊழியத்தை கொண்டு போய்விட்டார். அற்புதம் அற்புதம். அப்போ ஆமே ஆமே. இந்த ஊழியத்துக்காக செபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே ஆமே ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர்
எஸ் தங்கசாமி, 71, மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர் ஊர்ச்சி, சென்னை 53.